முடியும். ஓகே காய்ஸ், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாட்டிட்ட அரியர்ஸ் வச்சு இவர் எப்படி பெரிய ஆள் ஆனாரு, அப்புறம் எப்படி இவரு லாஸ்டா என்ன பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் இந்த கதை. ஸோ கேஸ், இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்த்துருவாங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நான் அரியெல்லாம் வச்சிட்டேன், சார்ஜில் இப்படி இருந்தேன், ஆனா ஒரு ஸ்கில் நான் கத்துக்கல அப்படின்னு சொல்லாம ஒரு மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். லவ்லயும் சரி இல்ல லைஃப்லயும் சரி, இந்த ரெண்டுத்துக்கும் மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஒரே ஸ்டோரி, ஒரே கதை இந்த டிராகன் படத்தை நீங்க போய் கண்டிப்பா பாருங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த படத்துக்கு. பாத்தீங்கன்னா டானுக்கு அடுத்த படம் வேணா நீங்க சொல்லலாம், வேற லெவல் ஹிட்டான ஒரு படம். ஆனா டானும் டிராகனும் கம்பேர் பண்ணவே கூடாது. டான் வேற, டிராகன் வேற. ஓகே கைஸ், மறக்காம NK சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு எப்படி சின்ன படத்தை பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, பார்க்காமல இருக்காதீங்க. நம்ம எவ்வளோ படம் பார்த்துருக்கோம், ஆனா இந்த படத்தை பார்த்து ஒரு மோட்டிவேஷன் ஆகி நம்ம லைஃப்ல கொஞ்சம் நல்லபடியா ஒரு ஸ்டேஜுக்கு போச்சுன்னா அது இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க கைஸ், கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த படத்துல விஜய் சூர்யா சார் நடிச்சிருக்காரு, அதனாலே வேற லெவல் ஹிட். அப்புறம் அந்த ஹசன் கான் இருக்கிறாரு, வேற லெவல் ஆக்டிங் கைஸ். அவர் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அவர் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் இதுதான் இந்த மூவில, ஆனா அவர் ஃபர்ஸ்ட் ஆக்டிங்லேயே வேற லெவல் ஹிட் ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். என்னாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஏன் அன்பு, இந்த நல்லா படித்தா நல்ல பையனாக இருந்தால் பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை.